10 இன்னும் மாமாவை காணோம். எப்போ மாமா 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருமே. இதுக்கும் மாமாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். சொல்லு முத்தழகு. மாமா, நீ எங்க இருக்க? நான் வேலை பார்க்குற கம்பெனியில் தான் இருக்கேன் முத்து. அதான் உனக்கு வேலை முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் மாமா இன்னும் கம்பெனிலேயே இருக்க? இல்லை முத்து, இன்னைக்கு பகல் ஷிஃப்ட்டுக்கு வர ஆள் லீவ் போட்டாரு. அதான் கம்பெனிக்காரங்க பகல் ஷிஃப்ட்டையும் என்னைய பார்த்துக்க சொல்லிட்டாங்க. என்ன கம்பெனி அது? எப்ப பார்த்தாலும் ராத்திரி பகல்னு பார்க்காம தொடர்ந்து உன்னை வேலை வாங்கிட்டே இருக்காங்க. நீ வேணா பாரு மாமா, உன்னை வேலை வாங்குற அந்த கம்பெனி நாசமா போயிடும். முத்து, அந்த கம்பெனி ஓனர் மொட்டை மாடியில நிக்கும் போது அவன் தலையில இடிதான் விழும். அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். முத்து, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? அப்புறம் இப்படி மாடு மாதிரி இறக்கமே இல்லாம உன்னை வேலை வாங்குற கம்பெனிய திட்டாம என்ன பண்றது? முத்தழகு, கம்பெனினா இப்படிதான் இருக்கும். விடு, நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? மாமா, இன்னைக்கு அபி நம்மள பாக்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லுச்சு மாமா. அபி நம்ம வீட்டுக்கு வரும்போது நீயும் நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். உனக்கு நல்லா இருக்கும், எனக்கு நாசமா போயிடும். இந்த கம்பெனிக்காரங்க உனக்கு பகல் வேலையை கொடுத்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டானுங்க. விடுமுத்து, அபியை இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போனை வைக்கிட்டா? அம்மா, அபி முத்தழகு வீட்டுக்கு போறாளாம். அங்க என்ன நடக்க போதோ, ஒரே பக்கு பக்குங்குது. கடவுளே. தம்பி 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 தம்பி, காரை நிறுத்துப்பா. தம்பி 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 தம்பி, இது உங்க பர்ஸா பாருங்க, அங்க கீழே விழுந்துருச்சு. தம்பி, பர்சல் எல்லாம் கரெக்டா இருக்கா பாத்துங்க. ஏதாவது மிஸ் ஆயிருந்தா இங்க இங்க இருந்தா விழுந்திருக்கும். தம்பி, எதுக்கும் நீங்க இன்னொரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏதாவது பணம் காணாம போயிருந்தா இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கும், தேடி எடுத்துக்கலாம். ஐயா, இந்த பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னு தெரியுமா? தெரியலையே. அவ்வளவு பணமா தம்பி பர்ஸ்ல வச்சிருந்தீங்க? இந்த பர்ஸ் உங்க கையில கிடைச்ச உடனே இதை திறந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? ஐயோ, அடுத்தவங்க பர்ஸ நாம எதுக்கு தம்பி திறந்து பார்க்கணும்? பர்ஸ் கீழே விழுந்ததை பார்த்தேன், அதான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி வந்தேன். அம்புட்டுதான். நீங்க வெளியூரா? ஆமா தம்பி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் என் பொஞ்சாதி மக மருமக எல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த ஊருக்கு குடி வந்தோம். கள்ளங்கப்படம் இல்லாத உங்க பேச்சிலே தெரியுது. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே உங்களை கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு போறேன். அதெல்லாம் வேணாம் தம்பி, நான் கண்ணில் படுற கம்பெனில எல்லாம் வேலை கேட்டு போயிட்டு இருக்கேன்பா. நீங்க எங்க கொண்டு போய் விடுவீங்க? நான் போய்க்கிறேன் தம்பி, நீங்க பத்திரமா போங்க. பர்ஸ் பத்திரம். வேலை தேடி போறீங்களா? ஏன், வீட்டுல ஏதாவது கஷ்டமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, ஊர்ல காடு கரைன்னு சுத்திக்கிட்டு இருந்தனா, அதான் இந்த ஊருக்கு வந்து வீட்லயே இருக்க போர் அடிக்குது தம்பி. அதான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணேன். இங்க ஒரு கம்பெனில வாட்ச்மேன் வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வேலை கேட்டு வந்தேன். போன இடத்துல வாட்ச்மேன் வேலைக்கு ஏற்கனவே ஒரு ஆளை போட்டாச்சு, அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம வேற எந்த கம்பெனிக்கு வேலை தேடி போறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்பதான் அவங்க பர்ஸு கீழே விழுந்ததை பார்த்தேன். ஐயா, நீங்க என் கம்பெனிக்கு வந்து அந்த வாட்ச்மேன் வேலை பாக்குறீங்களா?
என்ன சொன்னீங்க? இல்ல நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், அதுல நீங்க வந்து வேலை பாக்குறீங்களான்னு கேக்குறேன். ரொம்ப நல்லது தம்பி, கண்டிப்பா வந்துடுறேன் தம்பி. ம். ஐயா, இது என் விசிட்டிங் கார்டு. நாளை காலையில 10 மணிக்கு இந்த கார்டுல இருக்க அட்ரஸ்க்கு வந்துருங்க. கண்டிப்பா, ரொம்ப நன்றி தம்பி, நிச்சயம் வந்துடுறேன் தம்பி. கடவுளே, வரங்க ஐயா. சரி தம்பி, பத்திரம், ஜாக்கிரதையா போங்க. கடவுளே, கண்ணை திறந்துட்டப்பா, வேலை கிடைச்சிருச்சு. அத்தை, ஆ நான் முத்தழகு வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன். எப்படிமா போற? ஆட்டோல போயிட்டு வந்துறேன் அத்தை. சரி, பாத்து போயிட்டு வாமா. சரிங்க அத்தை. தங்கச்சி வந்துடுச்சு, இதுங்கள காணோமே. என்ன பண்றாளுங்க? ஸ்ரீஜா, அபி முத்தழகு வீட்டுக்கு கிளம்பிட்டா, வா போலாம். வா. வா ஸ்ரீஜா. அதான பார்த்தேன், எப்படி வராம இருப்பாளுங்க, வந்துட்டாளுங்க. தங்கச்சி, ம், அண்ணா. நானும் வெளியே போகணும், நான் உன் கூடயே வரட்டுமா? ஆ, சரிங்க. அக்கா, நான் போயிட்டு ஆ, வந்துடுறேன். சரிடா. வாமா போலாம். ஆ. வாமா தங்கச்சி, நானும் செருப்பு போட்டுக்கிறேன். வாமா, பார்த்து வாமா. ஆட்டோ வருதுமா. ஆட்டோ நிப்பாட்டுப்பா, நிப்பாட்டு. நில்லுப்பா, ஏறுமா தங்கச்சி. நேரா போய் லெஃப்ட்ல போங்கண்ணா. சரிங்க சார். ஏ காளி அவ்வளவு ஆட்டோல ஏறி போறாங்கடி, நம்ம எப்படி போறது? ஷூமா, நாமளும் ஒரு ஆட்டோ புடிச்சு போக வேண்டியதா. சரி வா. ஆட்டோ, நில்லுங்க. ஆட்டோ. ஏன்பா, அந்த ஆட்டோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் ஏறுமா. சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க, போயிட போகுது. ஃபாலோ பண்ணணுமா? என்ன கிரேமா? என்னாலலாம் ஃபாலோ பண்ண முடியாதுமா. வண்டியை திருப்பப்பா சீக்கிரம். யோ, நாங்க தான் காசு தர போறோம்ல, திருப்பினா திருப்பேன். சீக்கிரம் போ, போயிட போறாங்க. போங்க. தங்கச்சி, அந்த சிந்தாமணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராமா? ஆமாண்ணே. டிரைவர் என்ன, நான் சொல்ற மாதிரி போங்க. முதல்ல ரைட்ல போங்க. போங்க. அப்படியா. போங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. ஐயோ, கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போய்யா, அத ஃபாலோ பண்ணு. அண்ணா, லெஃப்ட்ல திரும்புங்க. முன்னால போற ஆட்டோவை மிஸ் பண்ண, காசே தர மாட்டேன் உனக்கு. ஆமா ஸ்ரீஜா, காளி எதுக்கு திடீர்னு இவ கூட வந்தா? ஷோமா, அந்த காளி எதுக்கு வந்தா நமக்கு என்னம்மா? நமக்கு தேவை அந்த முத்தழகு வீடு எங்க இருக்குன்னு தெரியணும். அதை கண்டுபிடிச்சிட்டா போதும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. லெஃப்ட்ல போகாதீங்க, ரைட்ல போங்க. அண்ணே, இருமா.
என்னடி அந்த ஆட்டோக்காரன் லெஃப்ட் ரைட்னு மாறி மாறி போறான்? யோ ஃபாலோ பண்ணியா, உட்றாதையா உட்றாதையா. ஐயோ என் ஆட்டோ போச்சே, என் ஆட்டோ போச்சே. ஐயோ ஆட்டோ போச்சே, ஆட்டோ போச்சே, ஆட்டோ போச்சே. யோ என்னையா வண்டி ஓட்டுற நீ? இப்ப பாரு அந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டோம் பாரு. மோ என்னம்மா, நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன். உங்களெல்லாம் ஆட்டோவில் ஏத்தன பாரு, என் புத்தியை நானே செருப்பெல்லாம் அடிச்சுங்கம்மா. ஸ்ரீஜா என்னடி இப்படி திட்டுறான்? ஒரு வார்த்தை கூட காதுல கேட்கவே முடியலையேடி. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஆட்டோவில் ஏறினா எங்க போகணும் ஒழுங்கா அட்ரஸ் சொல்லணும். அதை விட்டுட்டு லெஃப்ட்ல போ ரைட்ல போ ஆட்டோ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி என்னைய கன்ஃபியூஸ் பண்ணி இப்ப பாரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆட்டோ மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு போங்கம்மா. சார் கோவப்படாதீங்க சார், உங்களுக்கு பணம் தானே வேணும். எவ்வளவு வேணும்? 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போமா. 10,000 என்னடி? 20,000 எடுத்து அவனோட மூஞ்சில வீசி எறி. ஏ என்னடி? பணம் இல்ல. என்னது பணம் இல்லையா? என்னடி சொல்ற? அம்மா பர்ஸ் நான் கொண்டு வரவே மறந்துட்டேம்மா. ஐயோ போச்சு, இந்த ஆட்டோக்காரன் நம்மள கொல்ல போறான்டி. என்ன பணம் எங்க? சார் பணம் இல்ல சார். சார் சார் இப்படி எல்லாம் முறைக்காதீங்க சார். உங்க ஆட்டோ எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வாங்க, நான் வீட்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்கறேன். சரியா? இனிமே உங்களை நம்பறதுக்கு நான் பைத்தியக்காரன். மரியாதை கையில இருக்கிறத கேட்டி கொடுங்க, இல்ல எங்க ஏரியாவுக்கு தூக்கிட்டு போய் கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுங்க. ஏ ஆட்டோக்காரனுக்கு நம்ம மேல இருக்கிற கோபத்தை பார்த்தா செஞ்சாலும் செஞ்சிருவான் போல இருக்குடி. ஏ உன் மோதிரத்தை கட்டி கொடுத்துரு அவன்கிட்ட. மா நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன், ஆட்டோக்காரன் கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசுன்னு. கேட்டியா? சரி சரி குடு, சீக்கிரம் கொடுத்துக்கிறது. இந்தாங்க. தங்கம்மா. தங்கம் தாங்க. ஆமா நீ எவ்வளவு கேட்ட? 10,000. இது வந்து ஒரு சவரம். 10,000 கழிச்சுக்கிட்டு ஒரு 30,000 உங்ககிட்ட நெட் கேஷ் இருக்கா? என்ன விளையாடுறீங்களா? தொலைச்சு போடுவோம், தொலைச்சு நெட் கேஷ கேக்குறீங்க. மரியாதையா போயிடுங்க. 10,000 ரூபாய் மீதி தரணுமா? போமா. அவ்வளவு ஆகவே ஆகாது, சின்ன அடி மாதிரி தான் இருக்கு. நம்மள ஏமாத்தி வாங்கிட்டான். நீ வா ஸ்ரீஜா, எல்லாம் நேரம். கடுப்பேத்திக்கிட்டு. அண்ணா 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 அப்படியே நிறுத்துங்க, அப்படியே நிறுத்துங்க. தங்கச்சி நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, நீ பார்த்து பத்திரமா போமா. சரிண்ணே. அண்ணா பார்த்து போங்கண்ணா. சரிங்க சார். வந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சது. போலாண்ணா. மேகலை, முத்தழகு, என்ன மாமா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. சூப்பர். என்னது உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஆமா, நான் வாட்ச்மேன் வேலை கேட்டு ஒரு கம்பெனிக்கு போனேன்ல, அங்க எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி வேலை கிடைக்கலங்கிற வருத்தத்துல சோகமா வந்துகிட்டு இருந்தேன். ஒரு தம்பி பர்ஸ கீழே போட்டுட்டு கார்ல ஏறிட்டாரு. நான் உடனே அந்த பர்ஸை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவரும் நீங்க யார் என்னன்னு விசாரிச்சாரு. நானும் என்ன பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் இந்த ஊருக்கு வந்ததை பத்தியும் அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல, ஒரு விசிட்டிங் கார்டை என் கையில கொடுத்து அந்த வாட்ச்மேன் வேலையை நான் என் கம்பெனில தரேன், நாளைக்கே வந்து என் ஆபீஸ்ல பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்ட நாள் மாமா, அதான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாமா இன்னைக்கு அபி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கான். அப்படியாமா? ரொம்ப சந்தோஷம். ஆமா பாண்டி எங்க? பாண்டி மாமாக்கு வேலை பாக்குற கம்பெனில இன்னைக்கு பகல்லயும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். அதான் மாமா இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த கம்பெனிக்காரங்க பாண்டி இப்படி மாடா வேலை வாங்குறாங்க. அதான் அபி பாண்டிக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிச்சுல.
பாண்டி வரட்டும். இதோட அவன் வேலை செய்யற கம்பெனிக்கு தலைமொழிகிட்ட சொல்லுவான். நானும் அதை தாங்க நினைச்சேன். மாமா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குல? ஆமா. இருங்க நான் போய் பால் பாயசம் பண்ணி கொண்டு வரேன். ஏய் இருடி, நானும் வரேன். இருங்க, அதை வந்துடுறேன். ஜாலியா விளையாடுவோம். எவ்வளோண்ணா? 200 ரூபாமா. தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா. மாமா அபி வாமா, வா வா. முத்தழகு, மேகலை வாங்க. யார் வந்திருக்காங்க பாருங்க. வாமா, உட்காருமா. அபி, அபி என்னம்மா எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. உட்காரு அபி. உட்காருமா, உட்காரு. இந்தாங்க ஸ்வீட்ஸ். இந்தா. அட, எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? முத தடவையா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பாண்டி மாமா தான் இந்த வீட்டை வாடகைக்கு புடிச்சிச்சு. அப்படியா? ஆமா, பாண்டி எங்க? அது பாண்டி மாமா வேலை செய்யற கம்பெனில இன்னைக்கு ஒரு டிரைவர் வரலன்னு இன்னைக்கு பாண்டி மாமாவை பகல் வேலையும் செய்ய சொல்லிட்டாங்களாம். அதனால பாண்டி மாமா இன்னைக்கு வீட்டுக்கு வராது. இப்படிதான் அபி, பாண்டி மாமாவை அந்த கம்பெனிக்காரங்க பகல் வேலை கொடுக்காம ராத்திரி வேலை கொடுத்து மாமாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பாண்டி மாமாவும் எங்களை நல்லா வச்சு பாத்துக்கணும்னு கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கு. பாண்டி மாமா கஷ்டப்படுறத பார்க்க முடியாம தான் நான் உன்கிட்ட வேலை கிடைக்குமான்னு கேட்டேன். பாண்டியோட கஷ்டம் எல்லாம் இன்னியோட முடிய போகுது. ஆமா முத்தழகு, சஞ்சீவ் பாண்டிக்கு எங்க கார்மெண்ட்ஸ்ல டிரைவர் வேலை கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. இத நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கே வந்தேன். அபி ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். முத்தழகு சொன்னது சரிதான். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்ட நாள். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, பாண்டிக்கு வேலை கிடைச்சிருக்கு, அபி வேற நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. ஆமாங்க, ஆமா. அபி இந்தா பால் பாயசம் எடுத்துக்கோ. சூடா இருக்கு பாத்து. என்னது பால் பாயசம் எல்லாம்? அபி, நீயும் முத்தழகும் ராசி ஆயிட்டீங்கல்ல, அதுக்காகத்தான் இதெல்லாம். என்ன முத்தழகு, அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அபி, இன்னைக்கு மாமாக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சது, அதுக்காக தான் இந்த பால் பாயசத்தை செஞ்சேன். என்ன மாமா சொல்றீங்க? உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா? ஆமா அபி, ஊர்னா காடுக்காரன்னு தெரியலாம், சும்மா இங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது போர் அடிக்குது, அதான் வேலைக்கு போனா பொழுது போகும். நல்ல யோசனை மாமா, போயிட்டு வாங்க. அபி முத்தழகு 2 பேரும் இந்நேரம் ஒருத்தர் பார்த்து பேசியிருப்பாங்க. ஆனா அபி முத்தழகு 2 பேர்ட்டு ஃபோனே வரல. என்ன நடந்திருக்கும்? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அபிக்கு ஃபோன் பண்ணலாமா? ஏதாவது உலக தொலைச்சா மாட்டிப்போம். முத்தழகுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். அதான் கரெக்ட்.